ஒரு புது வீடியோக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட் 2 ஃபுல் ஸ்டோரி. இந்த கர்மத்தை தான் நீ ஆல்ரெடி போட்டியாடான்னு கேட்கலாம். அது வந்துட்டு என்னோட ஓல்டு மீ போட்டதுங்க. எல்லாமே கண்ட கர்மமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே எனக்கே வெறுப்படியாக வரும். அதெல்லாம் சும்மா போடணும்னு போட்ட வீடியோங்க. சரி, ஓவராக பேசாமல் வீடியோ பார்க்க வந்த தெய்வத்துக்கு ஒரு கும்பிட போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு உங்களோட வன்மத்தை அந்த ஸ்கிப் பட்டன் மேலே காட்டாதீங்க. கொஞ்சம் வீடியோ ஒழுங்காக பார்த்தா நல்லாயிருக்கும். சரி, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, ரைட்டு. ஓகே, இன்ட்ரோ வீடியோவை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம தான் ஒரு வாரியர், அதாவது இந்த அங்கிள். ஸோ நாம தான் இந்த ஏரியாவில் இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஆள். ஸோ ஃபைட் பண்ணி போர் அடிச்சதுனால ஸோ நமக்குன்னு நம்ம ஒரு ஒருத்தியான ஆப்போனண்ட்டை தேடி போகிறோம். இதை தான் வந்துட்டு இந்த கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸை பார்த்து இந்த கல்லை நோத்தி ஓப்பன் பண்ணுறோம். அப்போ உள்ளேருந்து ஒரு 7 பிக்காளி பேருங்க ரிலீஸ் ஆகிடுறானுங்க, டீமன்ஸு. வெளியே போகிறவங்க பேசாமல் போகாமல் நம்மக்குள்ளே இருக்க சதையெல்லாம் பிச்சு தின்னுட்டு வெறும் நிழலை மட்டும் விட்டு வச்சுட்டு போயிடுறானுங்க. ஸோ மறுபடியும் அந்த 7 பேரை அடித்து உள்ளே போடுறது தான் ஷேடோ ஃபைட்டு. டைட்டில் கடை போட்டாங்க. உள்ள போனோடனே இந்த சொட்டத்தலை சென்சி தான் நம்மளுக்கு ஒரு மாஸ்டரா கடைசி வரைக்கும் கைட் பண்ண வருவாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பிளாக் ஸ்மித்து, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றவங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சாப்டராக போயிடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரிபான். அதாவது நம்மக்கிட்ட பல டைம் சவால் விட்டு போத்த நம்ம லினிக்ஸ் அண்ணன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லினிக்ஸோட பாடி கார்டு எல்லாத்தையும் முடிச்சு தூக்கி போட்டு லினிக்ஸையும் முடிச்சு தூக்கி போட்டால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் சீல் தருவாங்க. சீல் கிடைச்சிருச்சுன்னா சாப்டர் 1 முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சாப்டர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் வானம்னு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பார். சாப்டர் 2ல் நம்மளுக்கு நிஞ்சா பிளேட்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, அடுத்து சாப்டர் 2 சீக்கிரம் பார்த்துன்னு ஒன்று விடுவாங்க. நம்ம அமிதாப் மாமாவோட சாப்டர். நம்ம அமிதாப் மாமாவோட விலங்குகள்லாம் அடிச்சு தூக்கி போட்டு அமிதாப் மாமாவையும் அடிச்சு தூக்கி போட்டால் ஒரு சீல் பச்சை கலரில் கொடுப்பாங்க. அப்புறம் சாப்டர் 3 ட்ரையல் ஆஃப் பிளட். இதில் சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்கும். வந்துட்டு டேஞ்சரஸ் பீஸு பச்சரோடது. ஒரு காலத்துலலாம் இவனை பார்த்து எப்படி பயப்பட்டு இருப்பான்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அவனோட பாடி கார்ட்ஸையும் அவனையும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். இவனும் அவ்வளோ சீன்லாம் கிடையாது. ஓகே, சாப்டர் 4 வந்துட்டு பைரட் த்ரோன் வாஸ்பு. இது வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவங்களோட அப்பாவே கொண்டுட்டு தான் இந்த சீட்டுக்கு வந்துருப்பா போல. ஷேடோ ஃபைட்டோட இதில் பார்த்தேன். ஓகே, அப்புறம் இந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இவ்வளோ முடிச்சதுக்கப்புறம் ஒயர் கலர் சீல் தருவாங்க. அப்புறம் சாப்டர் 5 வந்துட்டு கிரேட்டர் டெம்ப்டேஷன் வரும். விடோ. அடுத்து அவளோட பாடி கார்ட்ஸையும் முடிச்சு தூக்கி போட்டால் ஆரஞ்சு கலர் சீல் தருவாங்க. அடுத்து ரீஜியன் 6 வந்துட்டு அயன் ரீஜியன் ஷோகன் வருது. இவரெல்லாம் தடப்படலாம் இருக்கும். அதில் இருக்க வாரியர்ஸுமே ஒவ்வொரு கஸ்டமைஸ்டாக இருப்பாங்க. சக்காக இருக்கும். இந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஷோகனை முடிச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் சீல் ஒன்று தருவாங்க. இதையும் எடுத்துகிட்டு கேட்ஸ் ஆஃப் ஷேடோஸ்குள்ளே போயிடலாம். அப்புறம் அந்த ஆர்சிலையும் ஒன்றாக்கி கேட்டை திறந்தா மறுபடியும் கேட்டு திறப்போம். அப்புறம் வந்துட்டு இந்த டைட்டன் பிக்காளி பைய நம்ம மேக்காவை வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவான் லூஸ் பைய. அப்புறம் வந்துட்டு லவ் டைலாக்கெல்லாம் கண்ட கருமத்தை விட்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டு மேக்காவை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சீரியஸாக கேட்டை திறக்கலான்னு பார்த்தா கேட்டை மூடி வச்சுட்டு போயிட்டா பிக்காளி பையில. ஆம்பளையாக இருந்தால் கதவை திறந்துட்டு போடா. அதுக்கப்புறம் ஒரு அரை வருஷம் முடிக்கிறதுக்காக இன்டர்வியூன்னு சொல்லி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து முடிக்க சொல்லுவாங்க. ஆளாளுக்கு 8 பாடி கார்டை வச்சு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து லினிக்ஸ்லேருந்து மறுபடியும் ஷோகன் வரைக்கும் 8 பாடி கார்டா 8 சேலஞ்சாக மறுபடியும் வச்சு முடிச்சுட்டு உள்ளே இன்டர்வியூட முடிச்சதுக்கப்புறம் அதே வெறித்தனத்தோட டைட்டன் வேர்ல்டுக்குள்ளே போனால் ஸ்கவுடுன்னு ஒருத்தர் நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணுவான். நம்ம ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறதுனால காலின்னு வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை தனியாக கூப்பிட்டு போயிடுவா. அப்புறம் சைபர்னு ஒருத்தர் நம்மளுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் ஏன்ஷியன்ட் 1 க்ரோனோஸு, அப்புறம் மறுபடியும் ஏன்ஷியன்ட் 1 இவனுங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோபோட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கன் கொடுப்பாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் வருவா. அவள் யாருன்னு பார்த்தா நம்மளோட தான். அவளை தான் வந்துட்டு இவன் டைட்டன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். அப்புறம் அவனையும் முடிச்சு எல்லாரையும் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த டைட்டன் பிக்காளி பையில முடிச்சா சோப்பா கடைசி இலக்கியம் முடிஞ்சிடும். ஓகே, ஃபைனலாக இதுதான் கேம் எண்டிங்கு. இதில் வந்துட்டு நம்ம டைட்டனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஷேடோ வந்துட்டு பழையபடி மாறிட்டோம். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு உடல் வந்துடும். அப்புறம் வெளியில் வந்துட்டு நம்ம அக்கா நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கண்ணீரோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்லோ மோஷன் எஃபெக்டில் அப்படியே ஸ்லோவாக நடந்து வந்து இங்கே சில சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொறுமையாக பின்னாடி திரும்பி பார்த்து வீட்டுக்கு போவோம். நல்ல எண்டிங். ஆனால் என் வாழ்க்கை தான் வந்துட்டு கர்மமாக போயிட்டு இருக்கு. ஓகே.